வந்தா ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கை எடுக்காம எழுதணும். அரபிக் லெட்டர்ஸ் கை எடுக்காம எழுதணும். ஓ, பெஸ்ட் கொஸ்டின் 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 ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின். உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன? அரபிக் லெட்டர்ஸ் கை எடுக்காம எழுதணும். அதான் கேள்வி. அது கேள்வி இல்லையே. விளங்குதா? அவங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கேட்கப்பட்ட ஆமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. இந்த த்ரீ லெட்டர்ஸையும் எப்படி எழுதணும்? எப்படி ஓதணும்? ஆ, ஓதி காட்டுங்க எப்படி ஓதணுங்கிறத. லா மீன், லமீன். ஓகே. ரெண்டாவது, ஏன் லம்மின் ரெண்டு ஓதணும்? அதான கேள்வி. ரெண்டா கேள்வி. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணத்துக்கு நான் லம்மின் ரெண்டு ஓதுறோமா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். உம் உம், ஆ, எனக்கு ரெண்டாவது மட்டும் சொல்றேன். ஆ? ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் சொல்றா. சொன்னீங்க ரெண்டாவது கொஸ்டின். என்ன காரணத்துக்காக நாங்க லமீன் என்று ஓதுறோம்? அதான் ரெண்டாவது கேள்வி. ம், ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சொல்லித்தாரா? ஒரே ஒருத்தருக்கு. அதான் அது அனுப்பி சொன்னேன். நான் ரெண்டாவது கொஸ்டின் என்ன? லமீன் என்று ஏன் ஓதணும்? அதான் ரெண்டாவது கொஸ்டின். ஏன்? வை? அதான் ரீசனா. அதான காரணம். விலங்கல்ல. அதான காரணம். காரணம் என்ன? எனக்கு சொல்லுங்க ரெண்டாவது காரணம். கொஸ்டினை மட்டும் ரெண்டாவது கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் சொல்றா. அதுதானே அது இப்போ மூணு முறை சொல்லிட்டேன். ரெண்டாவது கொஸ்டின் தான் நான் மூணு முறை சொல்லிட்டேன். மூணு முறை சொல்லிட்டேன் நான் இப்ப. ஏன் நாங்க லமீன் என்று ஓத வேண்டும்? விளங்கினா? நீ போன்ல கை இருங்கோ, ஆகும். தொடர்ந்து. இன்னும் ஒரு இந்த சாப்பிடணும். அந்த இந்த அந்த மாமா 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 நான் சாப்பிட பார்த்தேன். அப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணேன். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணேன். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்க. அது ஏன்? சொல்லுங்க. ஆ, சரியா இப்ப. ஆ, சொல்லுங்க. ரெண்டாவது கொஸ்டின் நான் மூணு மூணு முறை கொஸ்டினை சொல்லிக்கிறேன் நான் இப்ப. ஏன் நீங்க எப்படி ஓதுனீங்க? லமீன் அப்படி ஓதுனீங்க. ஏன் நீங்க லமீன் ரெண்டு ஓதுனீங்க? அதுக்கான ரீசனை சொன்னா சரி, முடிஞ்சு. கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சு. வெரி சிம்பிள். ஏடா இதெல்லாம் இரண்டு ஓதணும். ஏடா இதெல்லாம் இரண்டு ஓதணும். ஏன் அது லெமன் ஓதணும்? அதான் கேள்வி. ஏன்டா அது லெமன் தான் ஓதுன்னா அது ஆன்சர் இல்லையே. அது நான் போன கிளாஸ்ல அப்படி சொல்லி தரல நான். பாத்தீங்களா? ஓ, இல்ல நீங்க சொல்லல. ஆ? அது இல்ல செய்யல. என்ன இல்லையா? இல்ல. இல்ல, பாருங்களே. அப்ப இது ரெண்டாவது கிளாஸ். நான் போன கிளாஸ் என்னன்னு நினைவில்லாம வந்து அதுக்கு ஒரு நான் கிளாஸ் நிப்பாட்டும் சொல்லி என்னதான் போன கிளாஸ்ல சின்ன கேள்வி. அது ஏன்? நல்லா விளங்கியோ. சின்ன கேள்வி, மிச்ச சிம்பிளான கேள்வி. இத ஏன்
நாங்க லம்மின் ஓதுற சிம்மோல் கேள்வி இதுக்கு ஆன்சர் 6 கிளாஸ்லயும் சொல்லி தந்தீங்க நான் எப்படி ஏன் நாங்க லம்மின் ஓதுற ரெண்டே ரெண்டு மெத்தட் இது ஒன்று எழுத்துக்களோட ஸ்டைல் லெட்டர்ஸ் டே ஸ்டைல் ரெண்டாவது அடையாளங்கள் சிம்பிள்ஸ் டே ஸ்டைல் இது ரெண்டு தான் ஆன்சர் எப்படி எழுத்துக்கள் வரும் எப்படி சிம்பிள்ஸ் வரும் இதை நீங்க சொன்னா சரி அது ஏன் நான் கேள்வி நீங்க என்ன சொல்றது வேணுங்கிறாலும் கொஸ்டின்ஸ் விளங்கலண்ணா சரி நீங்க என்ன சொல்றது விளங்குற கொஸ்டின்ஸ் இந்த தெரியா கொஷன் நீங்க திருப்பி போனை தான் கொஸ்டின் கிண்டி தான் கொண்டிருக்கீங்க தெரியா கொஷன் தெரியாது அப்படியா ஓ உங்களோட பேர் என்ன ஆ உங்களோட பேர் என்ன தெரியாது அப்படியா அத்யான் நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியா அப்படியா இந்த லெட்டர்ஸ இந்த லெட்டர்ஸ எப்படி வரும்? ஆ இப்ப இதுல காரணம் வேண்டாம் அதான் கேள்வி இப்ப நான் கேட்ட கேள்வி இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன முடியெல்லாம் மாறி தான் கேட்கிறப்ப இது இது இதே லமினன்னு நான் கேட்ட வரணும் கேள்வி உங்களோட பேர் என்னன்னு சொல்லி அதான் நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி நீங்க சொன்ன ஆன்சர் அதியான் ஓ ஆ அதான் என் பேர் நீங்க அதை சொல்லவே இல்லையே நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என் என்ன பேர் தான் அத்யான் என் பேர் என்ன உங்களோட பேர் என்ன நீ என்ன ஆன்சர் பண்ண அத்யான் அதியான் அதான் என் பேர் அடுத்த கிளாஸ்ல வந்து தெரிய ஆன்சர் இப்ப என்ன அர்த்தம் இது எனக்கு கேள்வி தெரியா எனக்கு கேள்வி விளங்கலண்டா அதியான் இல்லை நீங்க இப்ப வேற யாரும் ஆயிக்கணும் முகமது ஆயிக்கணும் அல்லது உஸ்மான் ஆயிக்கணும் வேற யாரும் ஆயிக்கணும் அப்படிதானே அதியான் அப்படி இல்லையா நீங்க அதியானா ஆயிக்கி நான் தான் கிளாஸ் செய்யறது ஆயிதானே அவ நீங்களே தெரியான்னு சொன்னா யாரு எனக்கு யாருன்னு தெரியான்னு சொன்னா எனக்கு தாருன்னு தெரியான்னு சொன்ன மாதிரி தான் நீங்க அதான் கேட்கிறேன் நான் நீங்க தான் கிளாஸ்ல செய்றீங்க வெரி குட் அதான் சரி அந்த விஷயம் சரி அது உங்களுக்கு விளங்கி அப்ப நான் இதுல உங்களுக்கு கேள்வி கேட்டது இது வரைக்கும் 6 கிளாஸ்லயும் என்ன கேள்வின்றே விளங்கல அப்படியா இதோட 7வது கிளாஸ்லயும் இதுல என்ன கேள்வின்றே விளங்கல அப்படியா ஓ அப்ப நீங்க எங்களுக்கு கிளாஸ்ல வரையல நீங்க வேற யாராச்சும் படிங்க என்னோட கிளாஸ்ல 250 பேருக்கு மேல இருக்கிறாங்க அதுல ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு மட்டும்தான் நாங்க சொல்லி தரது விலங்கல் என்றால் அப்ப நீங்க கிளாஸுக்கு வரையில அடுத்த எல்லாரும் கிளாஸ்ல வரட்டும் அதான் நாங்க சொல்றோம் என்னோட கிளாஸ்ல 250 டோட்டல் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதுல அதியான் என்ற ஒரே ஒரு போய்க்கு மட்டும் நாங்க செல்ற கேள்வி விளங்குது இல்ல அப்படின்னா யாரோட பிரச்சனை அதியான் என்னதான் பிரச்சனை அப்ப எங்களுக்கு ஒண்ணும் செய்யல அதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இல்ல எங்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னா ஓகே நாங்க என்னென்னு பார்க்கணும் எங்கட லாங்குவேஜ்ல பிரச்சனையான்னு பார்க்கணும் சொல்லித்தாரது புரிய மாட்டேங்கான்னு பார்க்கணும் அப்படின்னா 250 பேருக்கும் சொல்லணும் வந்து சரி நீங்க சொல்லித்தார ஒண்ணு விலங்கல்ல எங்களுக்கு தெரியா என்னன்னு தெரியா பார்க்கலா தெரியான்னு சொல்லணும் யார் சொல்லிக்கிறாள் நீங்க மட்டும்தான் சொல்லி அதான் நான் சொல்லி கொடுக்கிறேன் என்னண்டு அதான் எனக்கு இத பார்த்து என்ன சொல்றேன்னு விளங்குறல அதைத்தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு அதான் நான் சொல்லி கொடுக்கிறேன் அதைத்தான் நாங்க கடைசி 6 கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லி தந்து விலங்கல்ல அப்படியான்னு கேக்குறேன் நான் நீங்க ஒரே ஒரு சாங் செய்யணும் ஆ? நீங்க செல்லு சாமினா எனக்கு அஹ், அந்த உங்களுக்கு ஞாபகம் கொஞ்ச இருக்குதா கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு கேளு செல்லு கொஞ்சம் கொஞ்ச கேளு நேரத்துக்கு ரிப்பீட் பண்ணி சொல்லி கொண்டு நேரம் வந்து அப்படி அப்படி ஞாபகத்துக்கு அல்ல வரையும் அந்த 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 பாடமாக்கி செல்ற மெத்தட் பிழை நீங்க விலங்கி தான் சொல்லணும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன சாப்பிட்ட பகல் ஒரு காரியம் ஆ எங்க சரி கொப்பியில நோட் 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 பண்ணி எழுதுனீங்களா சோறும் கறியும் திண்டன் 10 முறை உட்காந்து பாடமாக்கி சொன்னீங்களா ரிப்பீட் பண்ணி சொன்னீங்க அப்படியா சோறும் கறியும் திண்டன் அப்படி சொன்னீங்களா அங்க சரி இல்ல அப்ப யார் சொல்லி தந்தது இப்ப சொன்னீங்க இப்ப நான் பாடமாக்கி உட்கார்ந்து 2 3 ரிப்பீட் பண்ணதான் நான் சொல்ல இயலும் அது பிழை ஏது அப்படி பாடமாக்க வேணாம் அது பிழை அப்படி பாடமாக்கினத்தால தான் அது யான் இந்த சாப்டர் இதோட உங்களுக்கு 2வது முறை ரிப்பீட் பண்றேன் இந்த பாடம் அதான் நான் உங்களை இந்த பாடத்துல விட்டுறேன் இல்லை என்ன காரணம் தெரியுமா இந்த பாடம் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல வந்துச்சு இது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் இது எப்படி செல்ற எப்படி கண்டுபிடிக்கிற எல்லாம் சொல்லி தந்தேன் நீங்க பாடமாக்கிட்டு வந்ததால என்ன செஞ்சீங்க இப்ப மறந்துட்டீங்க
எனவே திருப்பி இந்த இடத்துல வந்து கொண்டு நீங்க திருப்பி புழுந்திக்கிறீங்க பாடமாக்கி மறந்ததால. நீங்க இந்த விஷயத்தை எப்ப நீங்க நான் கேட்ட கேள்விக்கு என்ன பகல் என்ன சாப்பிட்ட சோறும் கறியும் எங்க பாடமாக்கின எங்க ரிப்பீட் பண்ணி சொன்ன எந்த நோட் புக்ல எழுதிக்கிறீங்க யாருலையும் சொன்ன ஒன்றும் இல்லை. ஆனா சாப்பிட்டு தெரியும். அப்படித்தானே? அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை சரியா நீங்க மைண்டுக்கு எடுத்துட்டீங்க என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில மறக்காது. அல்லது என்ன நடக்கும்? ஒவ்வொரு சொல்லா ஒவ்வொரு இத முறையும் நீங்க ம- பாடம் ஆகிட்டு வரவாகும். இப்ப எனக்கு இத மைண்ட் எடுக்க எனக்கு ஒரு சான்ஸ் என்ன நினைவு நான் போறேன். எனக்கு கொஞ்சம் அதாவது ரிப்பீட் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்பதான் எனக்கு விளங்குற. நீங்க ரிப்பீட் பண்றதுக்கு உங்களோட ஸ்லைட் கடைசி 6 கிளாஸ் நடந்த வீடியோ போயிட்டு பாருங்க. நான் பல இடங்கள்ல உங்களுக்கு பசந்த எழுதி எழுதி வேலைப்படுத்திக்கிறேன். நாங்க சும்மா ஸ்கிரீனை போட்டு வச்சுக்கொண்டு கதை செல்லல. எப்படி பாக்குற, எப்படி எழுதி, இப்படி எழுதி, இப்படி எழுதி, இப்படி எழுதி, அதுக்கு பின்னால இது முதலாவது மெத்தட் என்று சொல்லி, ரெண்டாவது மெத்தட்ல இன்னொரு விஷயம் எடுத்து மிகின்னு சொல்லி ரெண்டாவது மெத்தட் வேற ஒரு கலர்ல எழுதி, அதுக்கு நாங்க ஒரு வட்டத்தை போட்டு இது இப்படி பார்க்கணும், இத இப்படி பார்க்கணும் என்று சொல்லி இது ஒவ்வொன்றுக்கும் அடையாளங்களை போட்டு இதுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு எல்லாம் படுத்தி நான் இதெல்லாம் அடையாளம் இந்த நோ. அடையாளங்களை பயன்படுத்திக்கிறேன். இது நீ சொல்லு இதான் காரணம். இப்ப ஞாபகம் வந்து கேளுங்க பாப்போம். என்னத்துக்கு இந்த பட்டமா போட்டிக்கிறேன்னு சொல்லி ஏன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்குது, ஏன் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்குது சொல்லுங்க பாப்போம். சரியா? மறந்துட்டேன். இப்படிதான் நான் கேள்வி கேட்பேன். ஏன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணப்பட்டிக்குது, ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன லிங்க் இருக்குது, இதெல்லாம் கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு பாடம் ஆகிட்டு வரையில அதியான் மாட்டிட்டீங்க. விளங்குது அதியானுக்கு? நோ. பகல் சோறு தான் சாப்பிட்டேனால் அடுத்த நான் கேட்கலையே சோறு எங்கேருந்து வந்துச்சு, இது வீட்டுல சமைச்சது அதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாடம் இல்ல சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் படிச்சுட்டு பாடம் ஆகிட்டு வரணும் என்று சொல்லிட்டு பேசிட்டு கேட்டு வரம்பிட்டு அப்படியா? இல்லைண்ணா அது எங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அதே போல அந்த பாடம் இந்த பாடம் இப்படி சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எங்கேயாவது இப்படி எழுதி ரைட் பண்ணி இந்த அமைப்புல உங்களுக்கு சொல்லித் தரல சொல்லி அப்படியா? இல்ல. நினைவில்லை. அப்ப இதுக்கு நாங்க படிக்கல. அப்ப நீ வீடியோ கேட்கல. நினைவில்லைண்டா மீனி நீ வீடியோ பார்க்கல. அப்படித்தானே? நினைவில்லைன்ற அர்த்தம் மதியா நீங்க வீடியோ பார்த்தா வழங்குமா சரி நீங்க இப்படி ஒரு வட்டத்தை போட்டிக்கிறீங்க, இப்படி ஒரு ரெட் கலர்ல இந்த மாதிரி எழுதி காட்டிக்கிறீங்க, இப்படி ஒரு அம்புக்குறி வந்து போட்டு இந்த இந்த இதுல பேர் என்ன? பாத்தாத்துன். ஃபதஹதுன். எங்க எங்க பாடமாக நீ ஃபதஹதுன்னு சொல்லி ஃபதஹதுன் 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 சொல்லி சொல்லி நீ அப்படியா? இல்ல. இல்ல. இதைத்தான் நீ சொல்ற அதியான். அப்ப ஏன் அது விளங்கிச்சு இது விளங்குது இல்ல? ஃபதஹதுன்னு சொல்லி கொப்பில 10 முறை தூக்கத்துல கண்ணை மூடிக்கொண்டு தூங்கி கொண்டு சென்று வாயால சொல்லி கொண்டு அப்படியா? இல்லையே. ஆனா இ- நான் ஃபதஹதுன் தெரியுமே. சொல்றதே நான் சொல்றதே நான் சொல்றதே இல்ல. அதுதானே ம், இப்ப சொல்றீங்க அப்ப. எனக்கு என்ன மைண்ட்ல எங்க வைக்கிறாது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கீழே பேர் என்ன? கஸ்வத்துன். அதுதானே அதெல்லாம் ஞாபகம். அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் ராதியான்? இந்த பதகத்துன் கசரத்துன் எல்லாத்தையும் நீங்க போயிட்டு பார்த்துக்கிறீங்க, நீங்க தேடிக்கிறீங்க, அது உங்களோட மைண்ட்ல அப்படியே சேவ் ஆகிக்குது. இந்த பாடம் நீங்க தேடல, உங்களோட மைண்ட்ல சேவ் ஆகல. இதான் அதுல சமரி. நீங்க தேடி முடிய வரைக்கும் உங்களுக்கு மைண்ட்ல சேவ் ஆகாது. அதனால இதோட நாங்க அந்த கிளாஸை நிப்பாட்டுவோம். நீங்க தேடி படிச்சுட்ட வரைக்கும் வந்து போற நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க தேடாத வரைக்கும் நாங்க ஓய்வு தந்த அநியாயம். உங்களோட டைம் அநியாயம், எங்களோட டைம் அநியாயம், உங்களோட மணி டைம் சல்லி அநியாயம். அப்படித்தானே? அம்மா அப்பட சல்லி எதையா? அது அநியாயம். நோ. நீங்க தேடி ப்ராக்டிஸ் பண்ற லெவலுக்கு வந்தா தான் நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகணும். ஏன்னா நீங்க எங்களுக்கு பக்கத்துல இல்லையே. நாங்க ஒர்க் தான் தருவோம். அந்த ஒர்க்ல நீங்க செல்ஃபா மூவ் ஆகணும். ஐனா அப்ப நோ. அதுக்கு நீங்க ரெடி இல்லைன்னு சொன்னால் எங்களால ஒண்ணும் செய்யல. நான் நீங்க பக்கத்துலயே கூப்பிட்டு வச்சு கொண்டு திருப்பி திருப்பி இந்த பாடனா தான் 7 இதோட 2 கிளாஸ்ல 7வது கிளாஸ்.
யாருக்குமே இப்படி செஞ்சே இல்லை எங்க கிளாஸ்ல. ஒரு பாடத்தை ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு 7 கிளாஸ் யாருக்கும் செஞ்சே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். நீங்க இந்த சொல்ல எப்படி No. உச்சரிக்கிறது, அதுக்கான ரீசன் என்ன, அந்த ரீசன் ரெண்டு, ரீசன் என்ன என்ற கேள்விக்கு ரெண்டு வகையில் ஆன்சர் வரணும். No. ஆ, அடுத்த கிளாஸுக்கு ஆன்சர் வரலன்றால் நாங்க அடுத்த ஸ்டெப்பை லாஸ்ட் வேலி வீடியோ மீட்டு பார்க்க சொன்னா சரி. அப்போ எங்களுக்கு விளங்கும், ஒரு உண்மைக்கு விளங்கும். இந்த அதியானுக்கு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுறதுல பெனிஃபிட் இருக்குதா, அல்லது இதை ஸ்டாப் பண்ணி வீட்டுக்கு யாராச்சும் கூப்பிட்டு ஓதி கொடுக்கறதுல பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி அவங்களோட உண்மை யோசிக்கட்டும், டிசைட் பண்ணட்டும். நான் உண்மைக்கு மெசேஜை கொடுக்கணும் என்றால் எங்களுக்கு டைம் சல்லி எல்லாமே இல்லை. அப்போ இந்த கேள்வி ஏன் நாங்கள் எப்படி ஓதணும், லமீன் ஓதணும் அப்படித்தானே? அதியான் எப்படி No. ஓதணும்? ஆ. Lamin. ஆ, ஏன் அந்த லமீன் ஏன் Lamin. ஓதணும்? Lamin. ஆ, லமீன் என்று ஓதுறதுக்கான ரீசன் என்ன என்கிறதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ரெண்டு ஆன்சரையும் தேடிட்டு வரதான் உங்களோட அடுத்த கேள்வி, அடுத்த பாடத்துல தேவை. சரியா? No. சொல்லித்தரவா Sorry. தெரியுங்களா எப்படி? ம். No, தெரியா. என்ன தெரியா? சொல்லித்தரவா, நீங்க தேடி வரீங்களா? சொல்லி தந்தாலும் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் நான். சொல்லி தந்தாலும் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன், அதான் கேட்கிறேன். சொல்லித்தரவா அடுத்த கிளாஸ்ல கேட்க வேண்டி, அல்லது அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரவா? சரிதாங்க. அடுத்த கிளாஸ்ல சொல்லிட்டாங்க. ஆ.